போங்க போங்க என் பையன் அங்கே காத்துக்கிறான் உங்களுக்காக சொல்லித்தரேன். பெரிய சித்தி கொஞ்சம் கவனியை சொல்லுங்க. நிற்க வச்சுக்கோங்க. அப்புறம் தோசை கண்டு வாங்கி கொடுத்தாங்க. கத்தியை திருத்து இவ்வளோ பெரிய மீனை கத்தியில் திருப்ப முடியுமா? தோசை கண்ணி வேணா ரெண்டு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ண கத்திக்கு எவ்வளோ வரைக்கும் ஆமாம் எங்க வெரி குட் சூப்பராக இருக்கு. அதே நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு கூச்சமாக இருக்குது. ஐயோ யாருக்கு கூச்சம்? சாரி அண்ணா, நோ வீடியோ. ஐயோ நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு எடுத்துன்னு இருக்கோம். விளையாட்டுக்கு வீட்டில் போய் காட்டுறதுக்குலாம் ஓகேங்க. இதுவே வந்து அதெல்லாம் பண்ணுறேன். அதுதான் கேட்பேன் மாமி. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டோமா? ரெண்டாவது பணம் ஒரு இடத்துல சொன்னாங்க. நான் போய் ரூம் சாப்பிட்டு பத்த வச்சுட்டு வந்து நம்ம இங்க மீன் அந்த தலை அது தனியாக இது அப்படியே. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிருச்சா சார்? கரெக்டாக பண்ணிடுமா? ஓகே, இன்னொரு வாட்டி வாஷ் பண்ண நெக்ஸ்ட். ஆமாடா, தாளிச்சுட்டு அதுதான் வேற பார்த்துட்டு வந்தேன். வேற ஏதாவது செய்யணும் பார்க்க சொல்லுங்க மேடம். பின்னாடி ஃபாலோ பண்ண மேடம். கேஷியர் மேடம் வேற ஏதாவது செய்யணுங்களா? இல்லை இல்லை கரெக்டாக இருக்குமா? நான் லாஸ்ட் டைம் செக்அப் மட்டும் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா மேடம்? தேங்க்யூ. ஆக்கா ஜூம்ல அப்படியே காமிச்சு கண் துடைக்கிறீங்க அக்கா. அப்படியே கண்ணு இந்த வட்டாமா இது இல்லாம எக்ஸ்ட்ரா வெங்காயம் வச்சிரமா. ஆஹா ஓ இந்த அர்த்தம் இல்ல வேணாம். முன்னாடிலாம் அந்த காலத்துல தான் பாருங்க. இந்த காலத்து பெண்மணி அந்த காலத்தில் உள்ள அம்மியை வைத்து அரைக்கும் விதத்தை பார்த்து ரசியுங்கள் அனைவரும். ஆஹா 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 ஆஹா. திமிரும் தெனாவட்டலும் கொழுப்பும் அதிகமாக இருக்க ரெண்டு பேரை முதல்ல பாருங்க. தமிழையும் சரியா பேசாம இங்கிலீஷையும் சரியா பேசாம 10 ரூபா கொடுத்து மனைவியை ஏமாத்தி சார்லஸ் 10 ரூபாயை வாங்கி ஏமாந்த மனைவி இல்ல மனைவியின் தோழிகளுக்கு 20 ரூபாய். ஐயோ வேணாம் வேணாம் தப்பாயிடும்.
மீன் வறுப்பது எப்படி? தம்பியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். இந்த காலத்துல இப்ப மாமி இந்த காலம் நாங்கள் ஆக்சுவலாக இந்த பிள்ளைக்கு தாங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து இவர் பேர் வந்து சந்தோஷ் சிச்சி தாமஸ் சாரிங்க, எங்கள் மாப்பிள்ளை பேர் வந்துருச்சு எனக்கு தெரியாமல். இவர் பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீன் வறுக்க தேவையே இல்லை, சமைக்கவே தேவையில்லை. எல்லாத்துக்கும் மனைவி கூட வேலைக்கே போகாமல் கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. மேக்னெட்டு. அதுக்கேற்ற யாராவது அயல் லேடியாக பார்க்குறோம் பாருங்கள், எடுத்து கொடுக்குறாரு சார்லஸு. என்னத்தை கொடுத்தாரு? எப்படிப்பட்ட பெண்மணிக்கு தேவைன்றதை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிள்ளைய யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே பண்ணிடாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்க. ஆமாம், நல்லா பாருங்க, க்ளோஸ் அப்ல பாருங்க. என்ன அழகு பாருங்க, பாருங்க. அவர் முகத்துக்காக இல்லைனாலும் அந்த மீனுக்காக நோ சர்டிஃபிகேட், நோ சர்டிஃபிகேட், நோ சர்டிஃபிகேட். காட்டுங்க சொன்னாங்கல்ல. No certificate. What? So all teaching. மேடம் ஆன்சர் இப்ப சொல்லுங்க மேடம். Teaching me. No. மேடம் எத்திரிக்கிற படம் சொல்லுங்க மேடம். அது தாண்டி கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு, அரிசி போட்டுருந்தா கொஞ்சம் பாயில் ஆச்சுமா. வெயிட் பண்ணு மேம். இப்போ எவ்வளோ அரிசி எவ்வளோ கறி போட்டுருக்கீங்க மேம்? நான் அப்போ சொன்னேன், ஏமா ஒரு வருஷத்துக்கு